ஐஸ்டபன் எபிசோட் 6ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்ல நம்ம பசங்க எல்லாருமே ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே வர நம்ம வின் பையன் ஓடி வந்து வழக்கம் போல நம்ம ஜூனை ஹக் பண்ணிட்டு டேய் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் போட்டு இருக்கிற அந்த ஜெர்சி டிஷர்ட்டையும் பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷர்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வின் பையன் இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட ஹியா தாய் வந்து வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சோன் இருந்துட்டு இல்லை அவன் வரல, ஸோ அதனாலதான் எங்களை அனுப்பிச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம வின் கிட்ட சொல்ல நம்ம வின்னோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆயிடுது. ஓ அப்படியா, நான் கூட அவன் வருவான்ட்டு ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொன்னாரு அவருக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குன்ட்டு, நான் தான் மறந்துட்டேன். ஆனா இப்ப யாருமே என்ன நம்ப மாட்டாங்களே, நான் தான் பாஸோட சன்னுன்ட்டு இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜூன் இருந்துட்டு டே இப்ப நீ என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி பட்டுன்ட்டு ஒண்ணு வைக்கிறான் அவன் தலையிலேயும். அப்ப நம்ம ஏயும் பியும் இருந்துட்டு நம்ம வின் கிட்ட டே நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உன்னை சேரப் பண்றதுக்காண்டி தான் நாங்க நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம், உன்னை சேரப் பண்றதுக்கு தான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம், நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏயும் பியும் பேசிட்டு இருக்க. நம்ம ஜூன் இருந்துட்டு டே அவன் போய் சொல்றான்டா, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவன் சாப்பிட்றதுக்காண்டி வாங்கிட்டு வந்தா உன்னை சேரப் பண்றதுக்குலாம் அவன் வாங்கல அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து வின் கிட்ட சொல்ல நம்ம வின்னும் இருந்துட்டு சரி சரி ஓகே வாங்க நம்ம இங்க இருந்து ப்ளே பண்ற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வின் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு வின் கிட்ட சரி சரி ஓகே நீ போய் விளையாடு, நாங்க இங்கேயே நின்று உன்னை வந்து சேரப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து வின் கிட்ட சொல்ல நம்ம வின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் இவனும் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்கான். இவங்கெல்லாம் இப்படி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தாய் ஓடி வரான். ஓடி வந்துட்டு நம்ம சோன் கிட்ட லைட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு இல்லை இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம வின் இருந்துட்டு இது வரைக்கும் ட்ரைனிங் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தேன், இப்போதான் ரியல் மேட்சே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஜூன் இருந்துட்டு நம்ம வின்னை சேரப் பண்ற மாதிரி அங்கே நின்று கத்திக்கிட்டே இருக்கான். டேய் வின் உன்னால முடியும், நீ தான் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டேவும் அந்த ஆடியன்ஸை பார்த்து அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்க வந்து தாராளமாக அவனை சேரப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பிளேவும் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லக்கூடாது நம்ம வின் வந்து ரொம்ப சூப்பராகவே அந்த பால் இதெல்லாமே த்ரோ பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் அங்கே பிளே வந்து போயிட்டு இருக்க இந்த பக்கம் ஏயும் பியும் காமிச்சா ஏ வந்து பி கிட்ட எனக்கு இந்த மாதிரி ரொம்பவே தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி பி கிட்ட கேட்க பி இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிச்சிருக்கு, இந்த டைம்ல போய் தண்ணி வேணும்னு கேட்டா என்னால உனக்கு வாங்கி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பி வந்து ஏ கிட்ட சொல்றான். அதுக்கு ஏ இருந்துட்டு டே என்னடா சொல்ற, எனக்கு தண்ணி ரொம்பவே தாகமா இருக்கு, ப்ளீஸ் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வின்னோட மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது. அங்க மேட்ச் பார்க்க வந்து ஒரு குட்டி பொண்ணு இதை கேட்டுட்டு நம்ம ஏ கிட்ட அக்கா உங்களுக்கு தண்ணி வேணுமா, இந்தாங்க இந்த தண்ணியை நீங்க குடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஏ கிட்ட கொடுக்க நம்ம ஏவும் அந்த தண்ணியை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீ ரொம்பவே ஸ்வீட் தெரியுமா, எனக்கு என்ன வேணும்ன்ட்டு நீ தான் புரிஞ்சு வச்சிருக்க, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மாதிரிலாம் நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏ வந்து லைட்டா நம்ம பிஏ குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம பி பையன் அது எதையும் கண்டுக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வின்னோட மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் மேட்சை பார்த்தா மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் டீம்ல பால் வந்து த்ரோ பண்ண அந்த பால் வந்து கரெக்டா நம்ம ஜூனோட மூக்கு மேலேயே பட நம்ம ஜூன் இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்துட்டான். நம்ம சோன் வந்து பதறி போயிடே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை தூக்கி பார்த்தா நம்ம ஜூன் பையனோட மூக்கு உடஞ்சிருச்சு போல, ஐயோ அம்மா என் மூக்கு உடஞ்சிருச்சு, என் மூக்குல இருந்து பிளட்டா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்றான். நம்ம சோன் பையன் இருந்துட்டு எங்க காட்டு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மூக்க பார்த்துட்டு இருக்கான். மூக்குல இருந்து லைட்டா பிளட் வருது போல, ஐயோ பிளட்டா கொட்டிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வின் பையனும் வந்துடுறான். வின் பையன் வந்துட்டு என்னாச்சு கொஞ்சம் ஓவர் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சோன் இருந்துட்டு சரி நீ போய் வந்து ஐஸ் கியூப் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நம்ம சோன் பையனும் அதை வாங்கி அவனோட நோஸ்ல அப்படியே வச்சு விட்டுட்டு இருக்கான். நம்ம தாய் இருந்துட்டு நீ ஓகேவாடா நான் வேணா உன்னை நர்சிங் கூட்டிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தாய் கிட்ட சொல்றான். தாய் கிட்ட சொல்லிட்டு நீ வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே இலையக்கா கைத்தாங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவ எப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, நம்ம தாய் இருந்துட்டு அவனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல சோன் இருந்துட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு
அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க 2 பேருமேவும் நர்சிங் ரூமுக்கு. அப்புறம் ஒரு வழியா நம்ம சோனும், ஜூனும் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம தாய் வந்து நம்ம ஜூன்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம சோன் பையன் ஜூன கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஜூன் வந்த உடனேவும் தாய் இருந்துட்டு வாடா என்ன ஹக் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கைய நீட்ட. நம்ம ஜூன் பையனும் ரொம்பவே ஹாப்பியா அவன போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணவும் நம்ம தாய் வந்து ரொம்ப கியூட்டா அவனோட தலையெல்லாம் தடவி குடுத்துட்டு, "உனக்கு நிஜமா பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? உனக்கு வலிக்குதா?" அப்படிங்கிற மாரி தாய் வந்து ரொம்ப கேரிங்கா நம்ம ஜூனோட ஃபேஸ அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜூன் இருந்துட்டு, "கியா எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கேன்ட்டு. ஜஸ்ட் மூக்குல லைட்டா அடி மட்டும் தான் பட்டுச்சு. இது சின்ன காயம் மட்டும் தான். என்னோட மூக்கு ஒண்ணும் உடையல." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து நம்ம தாய்கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு, "சரி ஓகே. எதுக்கு இருந்தாலும் நீ ஒரு தாட்டி டாக்டர்கிட்ட செக்கப் பண்றது ரொம்ப நல்லது." அப்படிங்கிற மாரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணி தான் அவன கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து நம்ம தாய்கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு, "டேய் அதுக்கு நான் சொல்லலடா. இந்த இன்சிடென்ட் வந்து இங்க நம்ம கம்பெனில நடந்திருக்கு. எதா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் இல்லையா? சோ அதுக்காண்டி தான் நான் அவன டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணணும்னு சொல்றேன்." அப்படிங்கிற மாரி தாய் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறான். நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட, "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மேட்ச்ல வின் பண்ணது நம்ம வின் பையன் தான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "ஆமாமா எனக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வின் பையனே என்கிட்ட வந்து சொல்லிட்டான். கொஞ்சம் ஓவரா தான் பீத்திக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து தாய் கிட்ட சொல்றான். தாய் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பனா அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ட்ரீட் வச்சே ஆகணும் போல இருக்கே." அப்படிங்கிற மாரி தாய் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். ஜூனும் இருந்துட்டு, "கியா அப்ப நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கவா ப்ளீஸ்?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தாயும் ரொம்ப கியூட்டாவே சிரிச்சுட்டு அவனோட ஹேர் அப்படியே தடவி குடுத்துட்டு, "கண்டிப்பா நீ இல்லாமல." அப்படிங்கிற மாரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஹேப்பி ஆயிட்டு நம்ம தாயோட கைய டைட்டா புடிச்சுக்கிறான். டைட்டா புடிச்சுக்கிட்டு ஒரு மாரி கியூட்டா கொஞ்சிக்கிட்டே இருக்கான். நம்ம தாய் இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏயும், பியும் வேற நான் போய் டிராப் பண்ணணும். சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம தாய் வந்து நம்ம ஜூன்கிட்டயும், சோன்கிட்டயும் பாய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பாக்க கொஞ்சம் ஜெலஸா நம்ம சோன் வந்து ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஜூன பாத்து, "சரி கார்ல ஏறுறீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இப்ப இவனுக்கு என்னதான் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி அவன் இவன பாத்து முறைச்சுக்கிட்டேவும் இவனும் கார்ல ஏறிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் வேற ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும், நம்ம சோன் பையன் வேற ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும் 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு ஜெலஸ் ஃபீலிங் வந்து அவங்க ஃபேஸ்ல நல்லாவே தெரியுது. நாங்கலாம் இந்த மாரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, அத லவ்வுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இத வந்து அவங்க கிட்ட கேட்டா, "இது லவ் கிடையாது. நாங்க 2 பேரும் சும்மா ஜஸ்ட் செக்ஸ் படி மட்டும் தான். எங்களுக்குள்ள வேற எதுவும் கிடையாது." அப்படிங்கிற மாரி சுத்திட்டு அலைஞ்சுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒண்ணாவேவும். இவங்கலாம் எப்ப லவ் பண்ணி ஒண்ணா சுத்திட்டு அலைய போறாங்கன்ட்டு தெரியல. இப்ப 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜூன் பையனுக்கு பயங்கரமா பசிக்குது போல சோன் கிட்ட. "எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வெளிய எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போலாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு, "சரி ஓகே. உனக்கு எங்க சாப்பிடணும்? என்ன சாப்பிடணும்னு சொல்லு." அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, "ஏய் இங்க பக்கத்துல ஜேம்ஸோட ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம வேணா அங்க போய் ஏன் சாப்பிடக்கூடாது?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல, சோனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆயிட்டு, "அங்கலாம் முடியாது. போடா நம்ம வேற எங்கேயாவது போலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். ஜூன் இருந்துட்டு, "ஹேய் நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? அது நம்ம போற வழியில தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அந்த பிளேஸ்ல தான் இருக்கோம். ப்ளீஸ் அங்க ஸ்டாப் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்றா. அதுக்கு சோன் இருந்துட்டு, "அதெல்லாம் முடியவே முடியாது. நேத்து தானே நீ அங்க சாப்பிட்ட. இப்ப கூட நீ அங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் முடியாது போடா." அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றா. அதுக்கு ஜூன் இருந்துட்டு, "ஏய் என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? அங்க சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். டிஃபரெண்டாலாம் கிடைக்கும். வா அங்க போலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன புடிச்சு தொங்கு தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கா. நம்ம சோன் பையனுக்கு கடுப்பாயிட்டு, "டேய் அவன் எவ்வளோடா உனக்கு பணம் குடுத்தான்? அவனோட பிளேஸ ப்ரமோட் பண்ண சொல்லி. நீ ஏன்டா இந்த மாரி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா சொல்றா." அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, "சரி ஓகேடா. எனக்கு அங்க தான் போய் சாப்பிடணும். நீ வேணா எங்க வேணாலும் போய் சாப்பிடு. என்ன கொண்டு போய் அங்க முதல்ல டிராப் பண்றா." அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு, "எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. என்ன கொண்டு போய் டிராப் பண்றா. என்னால தாங்க முடியல." அப்படிங்கிற மாரி பையன் ஒரு மாரி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு, இவன் திருந்தவே மாட்டான். இவனுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதோ அப்படிங்கிற மாரி அவன பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த செகண்டே 2 பேரும் அதே ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஜூன் பையன் மெனு கார்ட பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வரிசையா ஃபுட் எல்லாமேவும் இது ஒண்ணு, அது ஒண்ணு அப்படிங்கிற மாரி ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம சோன பார்த்தா மெனு கார்ட வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட, "ஏய் சோன் இன்னுமா அந்த மெனு கார்ட பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா ஆர்டர் பண்ணு. எனக்கு ரொம்பவே பசிக்குது." அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு, "ஏன்டா இவ்வளோ அவதிப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. பார்க்க வேணாமா? நான் பார்த்துட்டு பொறுமையா தான் சொல்லுவேன். உனக்கு பசிச்சுன்னா நீ வேற எதையாவது தின்னு." அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட நம்ம சோன் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா இவனும் அந்த மெனு எல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஆர்டர் பண்ற எல்லாத்தையுமேவும் நம்ம ஜூன் பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னத்த ஆர்டர் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம சோன் பையனும் ஆர்டர் பண்ணிட்டான். ஆர்டர் பண்ணவும் நம்ம ஜூன் இருந்துட்டு வெயிட்டர் கிட்ட சீக்கிரமா இது எல்லாத்தையுமே கொண்டு வாங்க, என்னால பசி தாங்க முடியல, எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் சோறு சோறுன்ட்டு அங்க கத்திட்டு இருக்கான். அந்த வெயிட்டரும் இருந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கான எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட இந்த மாதிரி பில்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறலாம், எவ்வளோ அமௌண்ட் வருதோ 2 பேரும் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிக்கிட்டு வாங்கி கொடுக்கறத மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். ஜூன் இருந்துட்டு டேய் என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னால ஒழுங்கா பே பண்ணி சாப்பிட கூட முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க கரெக்டா இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருது. ஃபுட் வந்த உடனேவும் நம்ம ஜூன் பையன் சகலமும் மறந்துடுறான். சகலமும் மறந்துட்டு சோறே கதி அப்படிங்கிற மாதிரி சோறு சோறுன்ட்டு அந்த சோறையே கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பையன் மூஞ்சில சாப்பாட பார்த்தோன்னே எவ்வளவு பெரிய சிரிப்புட்டு பாருங்க. அப்படியே 32 பல்லும் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு பையன் ஈன்ட்டு சோற பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் வெயிட்டரை பார்த்து எனக்காண்டி ஜெய்யையும் கூட்டிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து வெயிட்டர்கிட்ட சொல்ல, வெயிட்டரும் சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோனு இருந்துட்டு டேய் இது யாரா, முதல்ல அந்த ஜிம் இப்ப இந்த ஜெய், நீ எத்தனை பேர் கூட தான்டா இந்த மாதிரி நீ பழகிட்டு இருக்க, இது வந்து ரெஸ்டாரண்டா இல்ல பாரா, எனக்கு சீரியஸா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து கொஞ்சம் ஓவர் பொசசிவ்னஸ்ல நம்ம ஜூனை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு ஓ அதுவா, வேற ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு ஒரு நாள் நான் அவங்க கூட தான் டேட்டிங் வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பையன் சொன்னோடனேவும் அது டேட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோனோட ஃபேஸே ஒரு மாதிரி அப்படியே அப்செட் ஆயிருது. ஒரு மாதிரி டல்லா ஃபேஸை வச்சுக்கிறான். டல்லா ஃபேஸை வச்சுட்டு சரி ஓகே அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்கள பத்தி டீட்டெயில் எல்லாம் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு ஓ அவங்களா, அவங்க வந்து ரொம்பவே கைண்ட் தெரியுமா, ரொம்பவே குவைட்டா இருப்பாங்க, அவங்களோட ஸ்மைல் ரொம்பவே கியூட்டா இருக்கும், அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க, என்ன கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அவங்களோடது பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம சோனு இருந்துட்டு ஏன்டா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கரடி மாதிரி இருக்கு, கரடி கூடயா டேட்டிங் போன, என்னடா உன்னோட டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமா இப்ப அதுல என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்படிதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா. அந்த வெயிட்டர் இருந்துட்டு இதோ நீங்க கேட்ட ஜெய்ய நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து அந்த டேபிள்லயும் வைக்கிறான். நம்ம ஜூன் பையன் அதை பார்த்த உடனே எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதை வந்து கியூட்டா கொஞ்சிட்டு இருக்கான். நம்ம சோன் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அது டாலை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து அந்த டாலையே பார்த்துட்டு இருக்கான். டால் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட டேய் இதுதான் அந்த ஜெய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு ஆமா இதுதான் அந்த ஜெய், எப்படி நான் சொன்ன மாதிரியே பெருசா கியூட்டா அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனுக்கு அப்பதான் எப்பாடா இதுதானா, நான் கூட வேற எதையோ நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நம்ம ஜூன் நம்ம சோனை பார்த்து அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் என்னை வந்து யாரோ டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து வெளியவே கூட்டிட்டு போல, நான் வந்து ரொம்ப அப்செட்டா லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அன்னைக்குதான் இந்த ஜெய் வந்து எனக்கு கம்பெனி கொடுச்சு, சோ நாங்க அன்னையில இருந்து டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை லைட்டா கார்னர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவன் பேசுறதெல்லாம் நம்ம சோன் பையன் கேட்டுட்டு நம்ம சோனுக்கும் புரியுது, இவன் வந்து இன்டைரக்டா நம்மளதான் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் பையனுக்கும் புரிய, நம்ம சோன் பையன் நம்ம ஜூனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை பார்த்தா நம்ம ஜூன் வந்து அந்த டாலை உட்கார வச்சு சரி சரி ஓகேவா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த டாலை உட்கார வச்சு அது கூட கொஞ்சம் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கேன். இவன் பண்றதெல்லாம் பார்க்க நம்ம சோனுக்கு அங்க பயங்கரமா வயிறு பத்திக்கிட்டே எரியுது போல. ஒரு மாதிரி கடுப்புலயே தான் நம்ம சோன் பையன் ஜூனை உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல நம்ம பென்னி பொண்ணு வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கலான்ட்டு அப்படியே லைட்டா எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ இப்படி அந்த டாக்குமெண்ட் எடுக்க, அந்த டாக்குமெண்ட் இருந்துட்டு நான் வந்தா தனியாலாம் வரமாட்டேன், என்னோட பேர் கூட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட் வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நம்ம பெண்ணியோட மூஞ்சி மேல விழுக போகுது. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் வந்து ஒரு கையில அந்த டாக்குமெண்ட்டையும் இன்னொரு கையில நம்ம பென்னியோட இடுப்பையும் டைட்டா புடிச்சுக்கிறா. இவ இப்படி இடுப்பை பிடிக்க நம்ம பென்னிக்கு அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த மேட்ரு எல்லாமே கண் முன்னாடி வருது போல. நம்ம பென்னி வந்து நம்ம ஜின்னையே ஒரு மாதிரி பார்த்து லுக் விட்டுட்டு இருக்க, நம்ம ஜின்னும் நம்ம பென்னியே பார்த்து ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி லுக் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஜின் தான் பென்னிக்கு அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்க, நம்ம பென்னியும் அதை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து வழிஞ்சுக்கிட்டே இருக்க.
நம்ம ஜின்னும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா. இவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவள பார்த்து வலிஞ்சுகிட்டே கிளம்பி போயிடுறா. இவளும் அவ போறதையும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஜூன தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் வந்து அவன் அப்பா கூட பேசிட்டு இருக்கான். "சாரி அப்பா, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வர முடியாதுன்ட்டு நான் நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு, "டேய் ஏன்டா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? அவ்ளோ பிஸியா இருக்கியா என்ன? இப்ப நீ சோன் கூட தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்க. பார்த்து இரு. அவன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத. அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதடா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூனோட அப்பா வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "அப்பா ஏன்ப்பா நீங்க இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ரொம்பவே கைண்ட் தெரியுமா? நான்லாம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. அவனுக்கு வந்து நான் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒர்க்க நான் பண்றேன். அவனுக்கு தெரிஞ்ச ஒர்க்க அவன் பண்றான். இப்படி நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணி தான்ப்பா இருக்கோம். சோ நீங்க ஒண்ணும் ஒரி எல்லாம் பண்ணிக்காதீங்கப்பா. சோன் வந்து ரொம்பவே கூல் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து அவன் அப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்பா இருந்துட்டு, "சரி, சரி, ஓகே. நீ ஏதோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போ ஒர்க்குக்கு டைம் ஆகுது. நான் போய் கடைய வேற ஓப்பன் பண்ணணும். சோன வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் வந்து அவனுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன்" அப்படிங்கிற மாரி அப்பா வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் இருந்துட்டு, "சரி, ஓகேப்பா. கண்டிப்பா ஒரு நாள் வந்து சோன வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு, "சரி, சரி, ஓகே. நான் இப்ப வைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அப்பாவும் ஃபோன கட் பண்ணிடுறாரு. நம்ம ஜூன் பையனும் ஃபோன கட் பண்ணிட்டு, சோன் சோன் அப்படிங்கிற மாரி கீழ இறங்கி வந்து தேடிட்டு இருக்கான். அங்க வந்து சோன் இல்ல. சரி, இவன் எங்க தான் போயிட்டான் அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் பையன் வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அப்ப கரெக்ட்டா டோர ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம சோன் பையன் கையில ஒரு பார்சல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் இருந்துட்டு, "இது என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, "இது வந்து எங்க அம்மா எனக்காண்டி அனுப்பிச்சிருக்காங்க" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். ஜூன் இருந்துட்டு, "ஓ அப்படியா? அப்பனா அத நான் பார்க்கலாமா? எங்க குடு, நான் பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு, "கண்டிப்பா பாரு. ஆனா பத்திரமா பாரு" அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, "சரி, ஓகே. நான் அத ஓப்பன் பண்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி பைய போயிட்டான். நம்ம சோன வந்து இந்த மாரி ஃப்ரீ ஹேர்ல பார்க்கறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான். போனி போட்டா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாரி ஃப்ரீ ஹேர்ல பையன் ரொம்பவே கியூட்டா இருக்கான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோன. உங்கள்ல எத்தன பேருக்கு நம்ம சோன் பையன் போனி போட்டா பிடிக்குமா? இல்ல இந்த மாரி ஃப்ரீ ஹேர் போட்டா பிடிக்குமா? அப்படிங்கிற மாரி கீழ வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஜூன் பையன் அந்த பாக்ஸ ஓப்பன் பண்றதுக்கு நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன்ட்டு போனவே இப்பதான் வரான் போல. அதுங்குள்ள நம்ம சோன் பையன் அங்க குக் பண்ணவே ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஜூன் அங்க வந்துட்டு சோன் கிட்ட போய், "என்ன சமைக்கிற? வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஆள தூக்கிரும் போல இருக்கே. நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு, "அதெல்லாம் நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நீ போய் உட்காந்து டிவிய பாரு. நானே எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, "டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்புட்றா தெரியுது? நான் ரொம்ப சூப்பராவே குக் பண்ணுவேன்டா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்றான். சோன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் புடுங்காத. ஒழுங்கு மரியாதையா என் கிச்சன விட்டு வெளிய போடா" அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன புடிச்சு கத்த, ஜூன் இருந்துட்டு, "சரி, ஓகே. நான் வெளிய போறேன். நான் உன் கிச்சன விட்டு வெளிய போறேன்ப்பா" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி விளையாண்டுகிட்டேவும் நம்ம ஜூன் பையன் அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, நம்ம சோன் பையன், "டேய் ஜூன், ஒரு நிமிஷம் நில்லு. எனக்காண்டி அந்த 3 முட்டைய மட்டும் உடைச்சு குட்றா" அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் இருந்துட்டு, "இப்ப புரியுதா? நான் இல்லாம உன்னால ஒரு குக்கிங் கூட பண்ண முடியாதுடா" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஓவரா பீத்திக்கிட்டு அந்த முட்டை எல்லாத்தையுமேவா அந்த பவுல்ல அப்படியே உடைச்சு ஊத்திட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் நம்ம ஜூன் பக்கத்துல வந்துட்டு, "இந்த இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா?" அப்படிங்கிற மாரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, "யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? இந்த மாரி ஒர்க்கெல்லாம் நான் சின்ன வயசுலயேவும் இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு நெறையவே சொல்லிக் குடுத்துருக்காரு. பாயில் பண்றது எப்படி? ஃப்ரை பண்றது எப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. பாரு" அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. பையனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கா? பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி நம்ம சோன் வந்து ஜூனையே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜூன் பையன் சோன் கிட்ட, "டேய் அந்த சாஸ் எங்கடா இருக்கு? அத கொஞ்சம் எடுத்து குட்றா" அப்படிங்கிற மாரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, "இதோ இங்க தானே இருக்கு. கண்ணு தெரியல" அப்படிங்கிற மாரி அந்த சாஸ வந்து எடுத்து குடுக்க, இவனும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ அந்த முட்டையில ஊத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ரொம்ப ஹேப்பியா அந்த ஒர்க் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க. நம்ம சோனுக்கு ஒரு மாரி ஆகுது போல. நம்ம சோன் பையன் ஜூன கூப்பிட்டு, "இங்க வா என் பக்கத்துல" அப்படிங்கிற மாரி கூப்பிட, இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போக, நம்ம சோன் பையன் நம்ம ஜூனோட ஹேர்ல ஏதோ எடுக்கிற மாரி, அவன் ஹேர் அப்படியே லைட்டா தள்ளி விட்டுட்டு அவனோட ஃபோர்ஹெட்ல ரொம்பவே சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்றான். இந்த கிஸ் வந்து என்னோட லிட்டில் செஃப்க்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு ரொம்பவே ஹேப்பி ஆயிட்டு, "சரி, சரி, ஓகேவா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம்" அப்படிங்கிற மாரி 2 பேரும் சேர்ந்து அங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! இந்த சீன்ல கியூட்னஸ் ஓவர்லோட் ஆயிருச்சுப்பா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சீனு. இதுவரைக்கும் டோட்டலா 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 6 எபிசோட்லயுமேவும் எனக்கு ரொம்ப 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 புடிச்ச சீன் இந்த சீன் மட்டும் தான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மத்த சீன்லாம் பார்க்க ஒரு மாரி ஹாட்டா இருக்கும். இந்த சீன் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா, ஒரு மாரி கியூட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த சீன் வந்து பிடிச்சிருந்துச்சுன்ட்டு கீழ
கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா சமைச்செல்லாம் முடிச்சிட்டாங்க போல. நம்ம ஜூன் பையன் நம்ம சோன் பையன் சமைச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சோன் வரான். சோன் வந்து ஜூன் கிட்ட, டேய் எல்லா ஃபுட்டையும் இங்க எதுக்குடா கொண்டு வந்த, டைனிங் ஹால் தான் அங்க இருக்கல, அது எதுக்கு சும்மா ஷோகேஸ்க்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, டேய் சும்மா கத்தாதடா வாடா, இங்க நம்ம 2 பேர் டிவி பார்த்துக்கிட்டே இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் சரி ஓகேன்ட்டு அவன் கூட வந்து உட்காந்துக்கிறான். இவன் வந்து உட்காந்ததும் நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட, டேய் இந்த மாதிரி அப்பா உன்னை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாருடா ஒரு நாள், ஏன்னா நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணிருக்க இல்லையா, ஸோ அதனால உனக்கு வந்து ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா நினைக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்க அப்பா எனக்கு லஞ்சம் கொடுக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்குறான். நம்ம ஜூன் பையன் அவன் பாட்டுக்கு எடுத்து எடுத்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இவன் தான் சாப்பாடுனா உலகத்தையே மறந்துடுவான் இல்லையா. ஸோ இவன் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் நம்ம ஜூன் பையனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி எரியிற மாதிரி. பையன் அந்த மாதிரி ஃபீல் ஆனோடனேவும், ஐயோ அம்மா இது என்ன இவ்வளோ ஸ்பைசியாக இருக்குது, என்னால் இதுக்கப்புறம் ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம சோனு இருந்துட்டு, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும்ன்ட்டு, அதை விட்டுட்டு இப்போ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, இல்லை இல்லை என்னால் இதுக்கப்புறம் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கவே முடியாது, இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்பவும் ஸ்பைசியாக இருக்குது, என்னாலாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை வந்து அப்படியே ஆத்திக்கிட்டே உக்காந்துருக்கான். பையனுக்கு பயங்கரமா எரியுது போல. நம்ம சோனு இருந்துட்டு, எங்க காட்டு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாயை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கான். அந்த வாயில என்ன தெரியுதுன்னு தெரியல. நம்ம சோன் பையன் நம்ம ஜூனோட வாயை பார்த்துக்கிட்டேவும் நம்ம ஜூன் கிட்ட, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உனக்கு வந்து ஸ்பைசி கம்மியா நான் வந்து சமைச்சு வைக்கிறேன், கண்டிப்பா நீ அதை வந்து சாப்பிடலாம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை பார்த்துக்கிட்டேவும் அப்படியே லைட்டா தலையாட்டுறான். நம்ம சோன் பையன் நம்ம ஜூன் கண்ணை பார்த்துட்டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட போறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான் அவனோட லிப்ஸ்ல. இப்படியே கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்பவே சாஃப்டா அப்படியே ரொம்பவே கியூட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 6ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இதே மாதிரி ஒரு சீன் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரீஸ்ல வரும். அந்த சீரீஸோட கப்புள் கூட இவங்கள விட பயங்கரமான ஒரு ஹாட்டஸ்டான ஒரு கப்புளும் கூட பார்க்கலாம். எத்தனை பேர் அந்த சீரீஸை பார்த்துருக்கீங்க, அந்த சீரீஸ்ல இந்த சீனை எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் கூட நிறைய எபிசோட்ல இதை வந்து சொல்லியிருக்கேன். இந்த சீரீஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சீரீஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸோட எபிசோட்ல எல்லாத்துலேயுமே நான் அந்த சீரீஸோட நேமை வந்து சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கூட கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் எந்த சீரீஸை வந்து சொல்றேன்ட்டு. சரி ஓகே, உங்க எல்லாரையுமே நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பை மை ஃபேமிலிஸ், பை பாய்.